அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில சஞ்சரிக்கிறார். எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா 1:10 மணியை போல. சோ இந்த பெயர்ச்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும், அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும், அதே மாதிரி ஐடி செக்டார் மூலியமாகவும் தொழில்துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும். அதாவது போக்குவரத்து துறையில அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இல்ல தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டர் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு. இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட ஏற்றமா இருக்கு, தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறது மாதிரி அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. இது இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும். அதாவது ஏதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த நேரத்துல மக்கள் பஸ்ல போறது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது. அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? இது இல்லாம சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது வந்து சிறிது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சண்டைகளும் இந்த நேரத்துல வரும். அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம். அதாவது குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும். சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல அதாவது சுக்கிரன் இருக்கிற ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் 9ஆம் இடத்துல சனியும் சாரி சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு 12ஆம் இடத்துல குருவும் 3ஆம் இடத்துல செவ்வாயும் 9ஆம் இடத்துல சனியும் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும். ஸோ யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது. அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். அப்படி மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸஸா செலவு பண்ற மாதிரி வர்த்தக ரீதியாவுமே நிறைய புதுசா லான்ச் ஆகி கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். 6ஆம் அதிபதி 8ல. சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு 2 விஷயத்த கொடுக்கும். வாய அதிகமா பேச வைக்கும், இனிக்க பேச வைக்கும், அது வேற. பட் ஆனா அது வந்து கொஞ்சம் கரடு முரடான வார்த்தைகளா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல நிறைய பேர், அந்த நேரம் அந்த மாதிரி இப்ப நீங்க மாற போறீங்க. சோ 2ஆம் அதிபதி வக்ரம், சுக்கிரன் 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குது. சோ இந்த அமைப்பு வந்து எங்கேயும் பொது இடங்கள்ல தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடாதீங்க. தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்கன்னா அது சிக்கலா போயிடும். நீங்க ஜாலியா சிரிச்சுட்டு தான் பேசுவீங்க, அது வந்து நெகட்டிவாவே நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க. அதாவது இந்த நேரத்துல அது உங்களை சிரமப்படுத்திடும். என்னன்னு சொல்ல போனா பிரச்சனை நடக்கிற இடத்துல நீங்க பேசாம இருக்கிறது, மௌனம் சாதிக்கிறது நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல வேற எதுனாலயோ ஆல்ரெடி மாட்டிருந்தீங்கன்னா பேசுறத குறைச்சுக்கங்க, பேசுறத நிதானப்படுத்திக்கங்க. நான் இந்த மாதிரி சொல்றதுக்கு காரணமே ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, 2ஆம் இடத்துல சுக்கிரன் பார்க்குது. ஏன் நான் பேசக்கூடாது, சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவீங்கன்ட்டேன். பட் ஆனா 2ஆம் அதிபதி வக்ரம் 8ஆம் இடத்தோட தொடர்பு சுக்கிரன் பெற்றிருக்கு. ஸோ அந்த சிரிச்சு பேசுறதே உங்களுக்கு வினையாகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் ஒரு சில பாதிப்பு வரும். இதெல்லாம் எங்க யாரால அப்படின்னா உங்களோட எதிரிகளால இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களால இருக்கலாம், இல்ல உங்க கம்பெனியில நீங்க முதலாளியாக இருக்கும் பட்சத்தில் உங்க கம்பெனில வேலை பார்க்குற தொழிலாளிகளே உங்களுக்கு எதிராக இந்த நேரத்துல திரும்பி இருக்கலாம். சோ இது இல்லாம உங்களோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாமே அந்த ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது யாரும் இல்லாட்டியும் நான் போராட முடியும், என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பாத்துருக்கீங்களா? அந்த தன்மை இந்த நேரத்துல உங்களுக்கு வந்துடும். சோ யாருமே வேண்டாம், எதுக்கு இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம போய் நின்றுக்கிட்டு, இவங்கள்ட்ட போய் நிக்கிறனால நமக்கு நல்லது நடந்துச்சா
அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வு உங்களுக்கு இந்த நேரத்துல கிரியேட் ஆகும். அதுவும் ராசியாதிபதி குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு, சுக்கிரன் எட்டுல இருக்கும்போதுல மொத்தத்துல எதுவுமே வேண்டாம். அந்த விபரீத ராஜ்யம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும்னா, யாரும் இல்லாட்டி நான் வந்துருவேன். எனக்கு தனிச்ச இந்த ஒரு ரஜினிகாந்த் டயலாக் கூட இருக்கும். ரஜினி சார் டயலாக் கூட. யாரோட நிழல்லையும் நான் இருக்க மாட்டேன். என்னோட நிழல்ல யாரையும் வாழ விட மாட்டேன். அந்த மாதிரி நீங்க வருவீங்க. தனிமை, நானே உயர்ந்தேன், சுயம்புவாக வந்தேன். அந்த தோற்றத்தை இந்த நேரத்துல இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவானும் தந்தையோட உடல்நிலையை கடுமையா பாதிக்கும். சோ தந்தைக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இல்லாட்டி கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இல்லாட்டி வேற எதுவும் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத கொஞ்சம் பாருங்க. காரணம் என்ன, சூரியன் கேது இணைவு, 9ஆம் அதிபதி கேது இணைவு, 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் நினைவு, இதெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் தந்தைக்கு அதிகமாக கொடுக்கும். இந்த அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தாயாருக்குமே இந்த நேரத்துல உடல்நல பாதிப்பு, மனநல பாதிப்பு. மனநல பாதிப்புனா அச்சம், பயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப இருக்கும். என்னன்னு சொல்ல போனா அவங்களுக்கு வியாதியே என்னன்னா செயல்பட முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க தாயார், தனுசு ராசினரின் தாயார். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல 4ஆம் அதிபதினு சொல்லப்படுற குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கும். நீங்க எந்த ஒரு சொத்துக்களை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் வாங்கிடலாம். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நீங்க வாங்குற பூமி தான், ஆனா அது பிரச்சனைக்குரிய பூமியாவே இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை, பிரச்சனை இல்லாம உங்களால பூமி வாங்க முடியாது, அதுவும் 4ஆம் இடத்துல. சோ உங்களோட நிலப்புலன்களை நீங்க தான் பாத்துக்கணும். அதிகபட்சமான பேர் தனுசு ராசியினர் எதுக்கு இந்த இடத்த வச்சுக்கிட்டு வித்துருவோம், வாங்குற கேட்டகரியோட வித்துருணும் அப்படிங்கிற கேட்டகரி தான் அதிகமா யோசிப்பீங்க. ஏன்னா செவ்வாய் சனி நேரடி தொடர்பு 4ஆம் இடத்துல. சோ அந்த தொடர்பானது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும். உங்களுக்கு குரு பகவான் மட்டும்தான் சாதகமா இருக்காரு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல. சோ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிறது நல்லது. அதாவது வாங்குற கேட்டகரி இருக்கிறவங்க டாக்குமெண்ட்ஸ் ஃபுல் செக்அப் பண்ணிட்டு வாங்குங்க. யாரும் ஒருத்தங்க நண்பர் சொல்றாங்க, தெரிஞ்சவங்க சொல்றாங்க, அறிஞ்சவங்க சொல்றாங்கன்னு வாங்குறேங்க அட்வான்ஸை கொடுத்துட்டு அப்புறம் அட்வான்ஸையும் வாங்க முடியாம இடத்தையும் நம்ம நேரில் பைய முடியாம அந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டிக்காதீங்க. சரிங்களா? மற்றபடி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு கொஞ்சம் பாதிப்பு தான், அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரி, வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்கள் 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் எப்பவுமே கவனமா விளையாடணும், கவனமா இருக்கணும். விளையாட்டுத்துறையில ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். படிக்கிற இடத்துல ஸ்டாஃப்ஸ் கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். காரணம் என்ன, சனி செவ்வாயோட சேர்க்கை 4ஆம் இடத்து தொடர்புகள்னால ஒரு அரகண்டான ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஜனன காலத்துல உங்களுக்கு சுக்கிரதசை தான் நடக்கும். மேக்சிமம் அதிகபதியான பேருக்கு சுக்கிரதசை தான் நடக்கும் 15 வயசுல உள்ளவங்களுக்கு மூல நட்சத்திரத்துல பிறந்தா. சோ ஒரு தப்பான ஒரு பேர் பெண்களால், சுக்கிரன்னா பெண்கள், அந்த சுக்கிரன்கிறது ராசிக்கு 8ல இருக்கு. சோ குழந்தைகள், மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல பெற்றோர்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா குழந்தையின் நடவடிக்கை, ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. காரணம் என்ன, சனி செவ்வாயோட நேரடி தொடர்பு 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போதுல ஆண் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் பாதிப்பு, உங்க குழந்தையால பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும், இல்ல பெண்களால் உங்க குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும், இல்ல மொபைலால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் தான் மொபைலும் கூட. மொபைலால, கம்ப்யூட்டரால, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்க குழந்தைகளுக்கு பாதிப்புங்கிறதுல மாற்றமே இல்லை. அதாவது அவங்க உடல் பாதிப்பு இல்லை, அது இமேஜ், அந்த எல்லா குழந்தைகளுக்கும் உள்ளதுதான். ஸோ அந்த இமேஜ் உடையும் அவங்களுக்கு, அது நல்ல பையங்கிற பேர் உடையும். அது நடக்காம பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வயதுக்கு மீறின செயல்கள் எல்லாம் செயல்பட தூண்டும். வேணா சனி செவ்வாயோட தொடர்பு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பெற்றோர்கள் கவனமா இருந்து பார்த்துக்கோங்க. மூல நட்சத்திர குழந்தைகளை பெற்றோர்கள் நேரத்துல கவனமா பார்க்கறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப கவனமா இருங்க. உங்களோட இடத்த அடுத்தவங்க ஆக்குபை பண்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும். அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை, தந்தையோட உடல்நிலை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் பத்தாம இருக்கு. நான் 5ஆம் அதிபதி ராசியை பார்த்தாலுமே அவங்களுக்கு பாதிக்கிற தன்மையில தான் இருக்கு. அதே மாதிரி சூரியனோட கேது இணைவாக தந்தைக்கு பாதிப்பு. தொழில் நல்லா இருக்கும், தொழில்ல எந்த பாதிப்பும் இருக்காது. தொழிலால் நீங்கள் இந்த நேரத்துல கடன் வாங்கினாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில தான் நீங்க இந்த நேரத்துல இருப்பீங்க. சரிங்களா? மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் புதனோட உங்க நட்சத்திராதிபதி சேர்றார், ஆனா 8ஆம் இடத்துல இருக்கார்.
ஸோ வெளிநாட்டுல இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல ஒரு பாதிப்பும் இல்லை. தன சேர்க்கை, புத்திர பாக்கியம், அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது அதே மாதிரி கனரக வாகனம் சொல்லப்படுற காரு, அதாவது காரு இல்ல, டாரஸ், மகேந்திரா சம்பந்தம் அந்த இது டிராக்டர், லாரி, இந்த மாதிரி விஷயங்கள், புல்டோசர் எல்லாம் கனரக வாகனங்கள். அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உதவி பண்ற வாகனங்கள் இந்த நேரத்துல வாங்குற அமைப்பு அற்புதமா உங்களுக்கு வேலை செய்யும். இது இல்லாம உங்களுக்கு சனியோட தொடர்பு 4ஆம் இடத்துல செவ்வாயோட இருக்கிறனால பணியாட்களை வச்சு வேலை பார்க்கறது, வேலைக்கு ஆளுகளை வச்சு வேலை பார்க்கறது. அதே மாதிரி நீங்க ஒரு மேஸ்திரி அப்படிங்கிறவர, அதாவது அந்த கட்டடம் கட்டுறதுக்கு துணையா இருக்கும், இன்ஜினியர் இல்லாம துணையா இருப்பீங்கல்ல, அவங்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த நேரத்தில் தனிப்பட்டு கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இன்ஜினியர் உதவி இல்லாம நானே அதை பார்த்து தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி 4-5 கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் பிடிச்சு நீங்க முன்னேறதுக்கான வேலையை இந்த நேரத்துல பார்ப்பீங்க. உங்களோட பெயர், உங்களோட திறமை வெளியில வர்ற நேரம் இது. ஸோ இவங்களுக்கு அடிமட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில், வேலைக்கு இருக்கிறவங்கன்னா யாரு, ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க, சிஸ்டம் ரிலேட்டடா வேலை பார்க்குறவங்க, டேட்டா என்ட்ரியில இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அதிகப்படியான திறமையை வெளிப்படுத்துவீர்கள். உங்களோட நாலேஜை ஃபுல்லா வெளிப்படுத்துவீங்க. கம்பெனி உங்க சக்க மாதிரி உரியும். ஸோ கம்பெனியை பொறுத்த வரையுமே உங்களோட திறமையை வெளிப்படுத்தினாதான் உங்களுக்கு வேலையே. ஆனா ரொம்ப வெளிப்படுத்தி உங்களை இந்த நேரத்துல கரெக்டா இவ்வளவு தூரம் பெர்ஃபெக்டா இருந்தும் என்னை தூக்கி போட்டாங்க, என் சக்கையை பூரா உறிஞ்சிட்டு தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் வரும். ஸோ எதா இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும், முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா இருங்க. அடுத்த ஸ்டெப் இது இல்லாட்டி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல நல்லா இருக்கும், விளையாட்டு தான் சூப்பரா இருக்கும். விளையாட்டு நல்லா விளையாடுவீங்க. ஸ்போர்ட்ஸ் உங்களால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வராம விளையாண்டீங்கன்னாலே போதுமானது. அதே மாதிரி காதல் எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. பூராட நட்சத்திரக்காரர்கள், ஏன்னா ராசிக்கு 8ல சுக்கிரன், புதன் சேர்க்கை, 4ஆம் இடத்துல சனி செவ்வாயோட தொடர்பு. ஸோ இதனால பெரிய பெரிய கலவரங்களே உருவாகும். ஸோ கலவரம் உருவாகும் காதல் பண்ணீங்கன்னா சந்தோஷம், இல்லாட்டி அது பெரிய வில்லங்கத்துல கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழிலதிபர்களா இருக்கும் பட்சத்தில் தொழில யாரும் நம்ப வேண்டாம், நம்பினீங்கன்னா ஏமாந்துருவீங்க. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் மோரோவர் ஒரே மாதிரிதான் இருக்கு. இப்ப சொன்னதே தான் திரும்பி சொல்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன, சூரியனும் கேதுவும் இணைகிறாங்கல்ல. ஸோ ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு, டாக்டரா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு, மக்கள் பணி சர்வீஸ் ரிலேட்டடா போவீங்கல்ல, அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருந்தா உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களை யூஸ் பண்ணி அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏமாற்றத்துக்குரிய நேரம், பெரும் பணத்தையும் ஏமாந்துருவீங்க. ஏன்னா நட்சத்திராதிபதி கேதுவோட ராசியை குரு பார்க்குது. அப்ப பெரும்பணம் ஏமாறக்கூடிய நபர்கள் இந்த நேரத்துல நீங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள். சோ பெருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரையும் நம்ப வேண்டாம். அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் யாரையும் நம்ப வேண்டாம். கொஞ்சம் கவனமா இருங்க. கணவன் மனைவியருக்குள்ளே ஒரு ஒற்றுமை குறையும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரும்போதுல உங்களுக்கு கணவன் மனைவியருக்கிடையே பாதிப்பு ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பா எப்பன்னா மிதுனத்துல குருவும் சந்திரன் சேர்ந்து போவாங்கல்ல, அந்த காலகட்டத்துல ரொம்ப பண்ணும். கணவன் மற்றும் மனைவி ஒற்றுமை பிரிவினை ஏற்படுத்துறது, 3வது நபரால் பிரிவினை ஏற்படுத்துறது, பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமா இந்த பிரச்சனையை கொடுக்கும். ஸோ கணவன் மனைவி கிட்ட ரொம்ப என்னதான் அவங்க சண்டை போட்டாலும் அவங்க மேல சந்தேகப்படாதீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதீங்க. அப்படி ஆனீங்கன்னா ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? மற்றபடி பள்ளி மாணவர்களுக்கும் சரி, கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, படிப்பை மட்டும் சிந்தனை பண்ணுங்க. அதே மாதிரி காதல் எண்ணங்கள் இந்த நேரத்துல வேண்டாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும். கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புல கொஞ்சம் மாட்டி இருக்கவங்க கொஞ்சம் சிக்கல்ல இருப்பீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஆனா வெளியில வந்துடலாம். ஏன்னா ராசியை குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சு வெளியில வந்துடலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாமே சீரும் சிறப்புமா இருக்கும். நல்ல முறையில உங்களோட விஷயங்கள் எல்லாமே நடக்குது, படிப்படியா நடக்குது. திருமணம் முன்ன தவிர மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? மற்றபடி எல்லா தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், இதுலலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. ஆனா திருமணம் மட்டும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.